அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதம் வனப்பருவம் பகுதி 13 பார்க்க இருக்கோம். பாண்டவர்கள் காமியக வனத்துக்கு திரும்பி வந்ததை அறிந்த கிருஷ்ணன் தன்னுடைய துணைவியான சத்யபாமாவையும் அழைத்து கொண்டு பாண்டவர்களை பார்க்க வர்றாரு. இந்த சந்திப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்குது. வனவாசத்தில் நடந்த அனுபவங்களை பாண்டவர்கள் கிருஷ்ணன்கிட்ட தெரிவிக்கிறாங்க. நகரில் இருக்கும் உப பாண்டவர்கள் அபிமன்யு, சுபத்திரை ஆகியோருடைய நலனை கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் தெரிவிக்கிறாரு. அர்ஜுனன் தனக்கு இறைவனிடம் இருந்து கிடைத்த ஆயுதங்கள், தேவலோகத்த அனுபவங்கள் அனைத்தையும் கிருஷ்ணன் கிட்ட தெரிவிக்கிறாரு. சிரஞ்சீவியாகிய மார்க்கண்டேய மகரிஷி காமியக வனத்தில் பாண்டவர்கள் இருக்கும் இடத்துக்கு வர்றாரு. அவரை தொடர்ந்து நாரத மகரிஷியும் அங்கு வர்றாரு. மகா புருஷர்களோட வருகையால் அந்த இடத்துல தெய்வீகம் மேலோங்கியது. பக்தியை வளர்க்கும் கதைகள், கருத்துக்களை மார்க்கண்டேய மகரிஷி சிறப்பாக கூறினாங்க. அவர்கிட்ட இருந்த தெய்வீக ஆற்றலை பாண்டவர்கள் வேண்டியவாறு பயன்படுத்தி கொண்டாங்க. அவர்கள் அங்கு இருந்ததில் காலம் வெகு விரைவாக போனது. கிருஷ்ணனும் மார்க்கண்டேய மகரிஷியும் விரைவில் உங்களுக்கு நல்ல காலம் வரும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு. வேதங்களை கற்றறிந்த தவத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த யாத்திரை செய்யும் பிராமணன் ஒருவன் திருதராஷ்டிரரை அவருடைய மண்டபத்தில் வந்து சந்திக்கிறாரு. பாண்டவர்களை காமியக வனத்தில் சந்தித்ததையும் அவங்களுடைய விவரங்களையும் திருதராஷ்டிரருக்கு எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறாரு. கௌரவர்கள் அனைவரும் அவர் சொல்வதை கேட்க ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா வஞ்சகமாக சூதாடி வனத்துக்கு விரட்டப்பட்ட பாண்டவர்களோட நிலைமையை அறிந்து கொண்டால் மேலும் தாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுன்ற காரணத்தினால. திருதராஷ்டிரர் பாண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்வதிலும் ஆர்வமாக இருந்தார். பாண்டவர்களில் மூத்தவனான யுதிஷ்டன் இப்போது மண்ணுலகிற்கு மட்டும் அல்லாமல் விண்ணுலகிற்கும் பயன்படுகின்ற ஏராளமான தபோபலன்களை பெற்றிருக்கின்றான். பீமன் அனுமனிடம் இருந்து புதிய உடல் திட்பத்தையும் வல்லமையையும் பெற்றிருக்கின்றான். அர்ஜுனன் தன்னுடைய தவத்தின் விளைவாக மகாதேவனிடமிருந்து பாசுபத அஸ்திரத்தை சிவப்பிரசாதமாக பெற்றிருக்கிறான். இந்திரன் அர்ஜுனனை இந்திரலோகத்துக்கு அழைத்து சென்று ஒப்புயர்வற்ற அஸ்திரங்களை வழங்கியிருக்கிறான். நகுலன், சகாதேவன், திரௌபதி ஆகியோர் தங்களுடைய தவத்தோட விளைவா திண்ணிய மனப்பான்மை படைத்தவங்களா மேலோங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பிராமணன் திருதராஷ்டிரர்கிட்ட கௌரவர்கள்கிட்டையும் திருதராஷ்டிரன்ட்டையும் எடுத்துரைக்கிறாரு. ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் ஆகியோர் யுதிஷ்டன் இருக்கும் இடத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. கிருஷ்ணனும் அடிக்கடி பாண்டவர்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று அவங்களுக்கு தக்க ஆதரவு கொடுக்கிறான். அங்கே ஓயாது வந்து கொண்டிருக்கும் விருந்தினர்களுக்கு திரௌபதி அறுசுவையான உணவை திருப்திகரமாக கொடுத்து கொண்டிருக்கிறாள். யுதிஷ்டன் இருக்குமிடம் கைலாசத்துக்கும் வைகுண்டத்துக்கும் நிகரானது போல தென்படுது. போர்க்கலையில் அவர்கள் உச்சஸ்தானம் பெற்றிருக்கிறாங்கன்னு பிராமணன் திருதராஷ்டிரன் தெரிவிக்கிறாரு. பிராமணன் கூறிய அனைத்தையும் கேட்ட திருதராஷ்டிரருடைய மனதில் ரொம்ப பெரிய தடுமாற்றம் ஒன்று ஏற்படுது. அவருடைய மனதில் போராட்டம் பன்மடங்காக அதிகரிக்குது. துரியோதனன் மீது அவர் வைத்திருந்த பாசம் அவனுடைய உள்ளத்தில் பன்மடங்கு இருந்ததாலும் பாண்டுவோட பிள்ளைகள் மீது அவர் வைத்திருந்த பாசம் வெறும் பெயரளவிலேயே இருந்ததும் அவரோட வேதனைக்கு காரணமாக இருந்தது. அனைத்தையும் கேட்ட துரியோதனன் பாண்டவர்களிடம் இராணுவ பலம் இல்லைன்னும் தன்னுடைய இராணுவத்தை அசைக்க முடியாதபடி தான் பலப்படுத்தி இருப்பதாகவும் எண்ணி உள்ளம் பூரிப்படைந்திருந்தான். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய இராணுவத்தை பற்றியும் அதனுடைய பலத்தை பற்றியும் திருதராஷ்டிரர்கிட்ட விளக்கி கூறுறான். கர்ணனும் சகுனியும் துரியோதனனும் சதியாலோசனை ஒன்று செய்கிறாங்க.
காமியக வனத்துக்கு அருகில் ஹஸ்தினாபுரத்துக்கு சொந்தமான மாட்டு பண்ணை ஒன்று இருந்தது. அதை தாங்கள் பார்வையிட போவதாக திருதராஷ்டிரரிடம் சொல்லி அவருடைய அனுமதியை பெற வேண்டும். பின்ன அந்த திட்டத்தின்படி பாண்டவர்களை நம்ம அங்கே போய் அவமானப்படுத்தணுன்றது அவர்களோட பெருத்த திட்டமாக இருந்தது. திருதராஷ்டிரரோட அனுமதியோட பெண்களை தங்களோட அழைத்து கொண்டு பெருங்கூட்டமாக அவங்க புறப்பட்டு வனத்துக்கு செல்கிறாங்க. அரச குடும்பத்து பெண்கள் ஆடம்பரத்தோட பட்டாடைகள் நகைகள் அணிந்திருப்பதை பார்த்து திரௌபதி தன் விதியை எண்ணி வருந்த வேண்டும். தாங்கள் ராஜபோகத்தோடு இருப்பதை பார்த்து பாண்டவர்களை வருத்தப்பட்டு துன்புறுத்தல் செய்ய வேண்டும்னு பல வகைகளில் அவங்கள அவமானப்படுத்தணும்னு மணக்கோட்டையை கட்டி கொண்டு காமியக வனத்துக்கு கிளம்புறாங்க. யார்? திருதராஷ்டிரருடைய புத்திரர்களும் கர்ணனும் சகுனியும். காமியக வனத்துக்குள்ளே வந்த கௌரவ கூட்டத்தினர் அங்கு தூய நீர் நிறைந்திருந்த தடாகம் ஒன்றை பார்க்குறாங்க. தடாகம்னா குளம். முதல்ல அதில் நீராடி தங்களை தெளிவுபடுத்தி கொள்ள அவங்க விரும்பினாங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே விண்ணுலகில் இருந்து வந்த கந்தர்வர்கள் நீராடி கொண்டிருந்தாங்க. கந்தர்வர்கள் நீராடி கொண்டிருந்தது கௌரவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது. அதனால் அந்த தடாகத்தை உடனே காலி பண்ண வேண்டும்னு அவங்களுக்கு துரியோதனன் உத்தரவு போடுறான். அவன் உத்தரவு போட்ட உடனே ஆனால் கந்தர்வர்கள் அந்த உத்தரவை முற்றிலும் நிராகரித்து துரியோதனனை ஒரு பொருட்டாவே மதிக்கலை, பொருட்படுத்தவே இல்லை. அங்கு தகராறு ஒன்று ஏற்படுது. அதி விரைவில் தகராறு ஒரு பெரிய போராட்டமாகவே வடிவெடுத்தது. கௌரவர்கள் விரைவில் தோற்கடிக்கப்படுறாங்க. கர்ணன் தன்னுடைய ரதத்தை இழந்து அவமானத்துக்கு ஆளாகிறான். மேலும் தான் ஆபத்துக்கு ஆளாகாத வண்ணம் அங்கிருந்து ஓட்டமும் பிடிக்கிறான். கந்தர்வர்கள் பெண்கள் உட்பட கௌரவர்கள் அனைவரையும் அவர்களது கைகளை கட்டி காட்டுக்கு அழைத்துட்டு செல்கிறாங்க. என்ன நண்பர்களே, மேலும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கந்தர்வர்கள் கௌரவர்களோட கையை கட்டி கைது செய்து காமியக வனத்துக்குள்ள பாண்டவர்கள் இருக்கும் இடத்துக்கு அருகாமையில் அழைத்து சென்று கொண்டிருந்தாங்க. கௌரவர்களோட கதியை பார்த்து பீமன் அகமகிழ்வு எய்தி மிக நன்று, மிக மிக நன்று என்று கத்துறான். எங்களை ஏளனம் செய்ய திட்டம் போட்டவங்களோட வினைப்பயன் அவர்களையே சூழ்ந்து கொண்டது என்று கத்தினான். பழிக்கு பழி வாங்கும் செயலை நாங்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் எங்களின் பிரதிநிதிகளாக கந்தர்வர்கள் இந்த செயலை செய்துவிட்டாங்கன்னு உரக்க கூறுறான். பீமனுடைய பேச்சு யுதிஷ்டிரன் ஆமோதிக்கலை. நம்முடைய குடும்ப தகராறுகள் நம்முடனே இருக்கட்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் வேற்றார் வந்து நம்முடைய உறவினர்களை தாக்குவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதி தரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப பெண்களையும் அவங்க சிறைபிடித்து செல்கிறாங்க. குரு வம்சத்துக்கு ஆபத்து என்று ஏதேனும் ஒன்று வந்தால் பாண்டவர்களாகிய நாமும் கௌரவர்களும் ஒன்று சேர்ந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும்னு பீமனிடம் யுதிஷ்டிரன் கூறுறான். துரியோதனன் தங்களை காப்பாற்றுமாறு தொடர்ந்து விண்ணப்பித்து கொண்டிருந்தது பாண்டவர்களுக்கு கேட்டது. யுதிஷ்டிரன் தனது சகோதரர்களிடம் யாரேனும் ஒருவர் ஆபத்தில் அகப்பட்டு இருந்தால் அவங்கள காப்பாற்றுவது என்பது ஒரு பொது விதி. இப்போது ஆபத்தில் நமது உறவினர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற நாம் அதிவிரைவாக ஓட நாம் கடமைப்பட்டிருக்கோம். மேலும் துரியோதனன் காப்பாற்றுமாறு நம்மிடம் உதவி கேட்கிறான். இப்போது நாம் யஜ்ஞத்தில் ஈடுபட்டிருப்பதால் ஆயுதம் எதையும் கையாளலாகாது. அதனால் நீங்கள் நால்வரும் நமது உறவினர்களை காப்பாற்ற விரைந்து செல்லுங்கள்னு உத்தரவு இடுறாரு. யுதிஷ்டரோட ஆணைக்கு உட்பட்டு பாண்டவ சகோதரர்கள் நால்வரும் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கந்தர்வர்களோடு வீர ஆவேசத்தோடு போர் புரிகிறாங்க. இந்த போராட்டம்
மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கும்போது கந்தர்வர்களோட தலைவன் சித்திரசேனன் தான் இன்னான் என்று காட்டிக்கொண்டு அர்ஜுனன் முன் வந்து நிற்கிறான். இவ்வளவு நேரம் பயங்கரமாக போரிட்டு வந்த அர்ஜுனன் இந்திரலோகத்தில் தனக்கு குருவாக இருந்த சித்திரசேனனை பார்த்ததும் அவர் முன்பு வீழ்ந்து வணங்குறான். யுத்தம் நிறுத்தப்பட்டது. கௌரவர்களை ஏன் கைது செய்து அழைத்து செல்றீங்கன்னு இந்திரலோகத்து குருவான சித்திரசேனன்ட்ட மிகுந்த வணக்கத்தோட அர்ஜுனன் கேட்குறான். அதுக்கு சித்திரசேனன், கஷ்ட திசையில் இருக்கும் பாண்டவர்களை பரிகாசம் செய்யும் பொருட்டு கௌரவர்கள் ராஜரீதியில் உடையணிந்து ஆடம்பரமாக வனத்துக்குள்ளே வந்தாங்க. அவங்களோட நோக்கத்தை அறிந்து வந்த நாங்கள் அவனை தண்டித்தல் பொருட்டு கைது செய்து அழைத்து செல்கிறோம்னு சொல்கிறாரு. என்ன நண்பர்களே, சரிதானே அவங்க பண்ணது? அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கந்தர்வர்களோட தலைவனான சித்திரசேனனிடம் அர்ஜுனன் வேண்டுதல் ஒன்று வைக்கிறான். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் யுதிஷ்டன் முன்பு நிறுத்தும்படியும் யுதிஷ்டன் கூறும் தண்டனையை இவங்களுக்கு கொடுக்கும்படியும் வேண்டுகோள் வைக்கிறான். இதற்கு சித்திரசேனன் முழுவதும் சம்மதம் கொடுக்குறான். கௌரவர்கள் அனைவரும் யுதிஷ்டன் முன்பு அழைத்து செல்லப்படுறாங்க. துரியோதனன் செய்த பிழைக்காக யுதிஷ்டன் அவனை சிறிதும் கடிந்து கொண்டான். இதுபோன்று பொருளற்ற நடவடிக்கை ஏதும் இனி செய்ய வேண்டானோ, தலைமை பட்டணத்துக்கு திரும்பி போய் அமைதியாக வாழ வேண்டும், பகையால் பயன் ஏதும் இல்லை, இப்போது நிகழ்ந்துள்ள துர்பாக்கியங்கள் அனைத்தையும் மறந்துட்டு இன்புற்று வாழ்ந்து இருக்கும்படி துரியோதனனுக்கு புத்திமதி கூறி அனுப்பி வைக்கிறான். துரியோதனன் வெட்கத்தாலும் அவமானத்தாலும் முகமாடி போனவனாக அங்கிருந்து கிளம்புறான். உடன் வந்தவர்கள் அனைவரும் ஹஸ்தினாபுரம் அனுப்பிவிட்டு அவன் தனியாக ஓரிடத்துல தங்குறான். துரியோதனன் திரும்பி வந்ததை அறிந்த கர்ணன் திட்டப்படி துரியோதனன் காரியத்தை நிறைவேற்றி வந்திருக்கான்னு கருதி துரியோதனனை கர்ணன் பாராட்டினான். ஆனால் துரியோதனனோ தனக்கு நேர்ந்த துர்பாக்கியத்தையும் யுதிஷ்டனின் மேன்மை தாங்கிய எண்ணமே தன்னை கந்தர்வர்களிடம் இருந்து அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்ததுன்னு தெரிவிக்கிறான். தான் வெறுக்கும் பாண்டவர்களால் தன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதை எண்ணி மேலும் உயிர் வாழ்ந்திருக்க துரியோதனன் விரும்பவில்லை. துச்சாதனனை சிம்மாசனத்தில் அமர்த்தி வைத்துவிட்டு பட்டினி கிடந்து உயிர் துறக்க தீர்மானிக்கிறான் துரியோதனன். அவனுடைய தம்பிமார்கள் அவனுடைய பாதங்களில் விழுந்து கும்பிட்டு அத்தகைய தீவிர நடவடிக்கை ஏதும் எடுக்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறாங்க. துரியோதனன் தான் கொண்டிருந்த தீர்மானத்தில் இருந்து மாறவே இல்லை. அனைத்தையும் கேட்ட கர்ணன், அப்படி செய்வது பயங்கர பயந்தாங்கோலித்தனம்னும் சத்திரியன் ஒருவனுக்கு அது சரியாகாது, அது கிடையாது, சரியான தர்மம் இல்லைன்னும் தங்களை ஆண்டு வந்த வேந்தனுக்கு செய்ய வேண்டிய கடமையை தானே பாண்டவர்கள் செய்தார்கள் என்றும் கர்ணன் நிலைமையை எடுத்துக்காட்டி துரியோதனன் கொண்டிருந்த தீர்மானத்தில் இருந்து பின்வாங்குமாறு கூறினான். ஆனால் துரியோதனன் தான் கொண்டிருந்த தீர்மானத்தில் இருந்து பின்வாங்காதவனாகவே தென்பட்டான். அந்த தருணத்தில் தானவர்களும் தைத்தியர்களும் துரியோதனன் முன்னிலையில் வந்து தேவர்களால் தங்களுக்கு நேர்ந்த கஷ்டத்தை எடுத்து விளக்குறாங்க. தேவர்களோடு போர் புரிய அவங்க தீர்மானித்து இருந்தாங்க. துரியோதனன் மடிந்து போனால் தங்களுடைய போர் வலிமை குறைந்துவிடும். பாண்டவர்களுக்கு துணை புரிய தேவர்கள் முன் வந்திருக்கிறாங்க. தேவர்களை தோற்கடிப்பதன் வாயிலாக பாண்டவர்களை தோற்கடிப்பது உறுதினும் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க. அரக்கர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதி துரியோதனனுக்கு புதிய வல்லமையை கொடுத்தது. இத்தகைய புதிய நம்பிக்கையடைய பெற்றவனாக துரியோதனன் ஹஸ்தினாபுரத்தை நோக்கி திரும்பி நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் சனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புது புது கதைகளோடவும் புது புது அத்தியாயங்களோடவும் புது புது பருவங்களோடவும் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாபாரத கதைகளை கேட்குறது ரொம்ப புண்ணியம். அது நம்மளை பண்படுத்தி நம்ம மனதை செழுமையாகவும் செம்மையாகவும் சீர்மையும் படுத்தும். நம்ம நடக்கிற பாதையை நமக்கு
நல்லதொரு ஒளி விளக்காய் இருந்து வெளிச்சமாய் இருந்து வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கான உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.